எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நான் அதாவது சரஸ்வதி பாட்டி வந்துட்டு இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? பாரதியார் சொன்ன ஆத்திச்சூடியில வர கொன்றென நிமிர்ந்த நெல் அப்படின்ற ஆத்திச்சூடிக்கான கதை தான் பார்க்க போறோம். ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு பெரிய குன்று இருந்தது. அது பக்கத்துல ஒரு சின்ன அணில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த அணிலுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்டோ. அந்த அணில் ரொம்ப நல்ல மனசு இருக்கக்கூடிய அணில். ஆனா எப்ப பார்த்தாலும் எது பார்த்தாலும் பயந்துட்டே இருக்கும். காத்து பலமா வீசினா பயப்படும், நடுங்கும். இடி முழங்கினாலும் காதை மூடிக்கிட்டு பயப்படும். மற்ற விலங்குகள் ஏதாவது கிண்டல் பண்ணாலும் ஓடி ஒழிஞ்சு மறைஞ்சு நின்று பார்க்கும். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வந்துச்சு. மரம்லாம் ரொம்ப ஆடிச்சு, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. இந்த அன்ட்டு ரொம்ப பயந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அது பக்கத்துல இருந்த அந்த பெரிய குன்று பார்த்துச்சு. இடி விழுந்துச்சு, காத்து அடிச்சுது, மழை பெஞ்சது. ஆனா அந்த குன்று அசையவே இல்லை. அது உயரமா தைரியமா அப்படியே நின்றுட்டு இருந்தது. இந்த அன்ட்டுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. குன்றே குன்றே, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு அந்த குன்றை பார்த்து கேட்டுச்சு. அதுக்கு குன்று சொல்லுச்சு மெதுவா, எதுக்காக நான் பயப்படணும்? உண்மை என்னோட இருக்கு. உண்மை என்னோட இருக்கும்போது நான் தைரியமா இருக்கேன். தைரியம் இருக்கக்கூடிய மனசு எப்பவுமே நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த வார்த்தை அன்ட்டுவோட மனசுல அப்படியே ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் காட்டுல நரி, முயல்னு ஒவ்வொன்றும் நம்மளோட அணில் அன்ட்டுவை பயமுறுத்துச்சு. முன்னாடியா இருந்ததுன்னா இது ஓடி போயிருக்கும். ஆனா இப்போ பயப்படாம குன்றென நிமிர்ந்த நெல் அப்படின்ற ஆத்திச்சூடி அதுக்கு ஞாபகம் வந்துருச்சு குன்று சொன்னனால. உடனே அன்ட்டு தைரியமா நரிக்கிட்டையும் முயல்கிட்டையும் சொல்லிச்சு, சிறியவங்கன்னு யாரையும் துன்புறுத்தாதீங்க. அதை கேட்ட நரிக்கு ரொம்ப அசிங்கமா இருந்தது. அதனால அது அங்கிருந்து போயிடுச்சு. முயல் இதை பார்த்துட்டு, என்ன அன்ட்டு இவ்வளவு தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அன்ட்டு சொல்லிச்சு, இந்த பக்கத்துல இருக்கிற குன்று கிட்ட இருந்துன்னா நான் கத்துக்கிட்டேன். பயந்து குனிஞ்சு நிக்காம உண்மையா நாம எப்பயுமே நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னு இந்த குன்று பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதனால எப்பயுமே அநீதியை பார்த்து நாம பயப்படக்கூடாது. உண்மையா நேர்மையா சுதந்திரமா நம்ம எந்த விஷயத்தையும் செய்யணும். குன்று மாதிரி உறுதியா இருக்கணும். இடி வந்தாலும் மழை வந்தாலும் குன்று எப்படி நிமிர்ந்து நிக்குது, அது மாதிரி நாமளும் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நல்லதுக்காக தைரியமா நிமிர்ந்து நிக்கணும். பயம் இல்லாம உண்மைக்காக தைரியமா நிமிர்ந்து நிக்கிறது தான் குன்றென நிமிர்ந்த நெல். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போய் தூங்குங்க.